ஹாய் நம்ம தீம் பார்க்ல ரோலர் கோஸ்டர் செட்டப்ல நமக்கு ஒன்னு ஹைட் ஆகும், அதை விட அடுத்த செட்டப் கொஞ்சம் கம்மியான ஹைட் ஆகும், அதை விட கம்மியான ஹைட் ஆகும் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகேவா? இதுல எதுக்காக இந்த மாதிரி செட்டப் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்துமே அந்த ரோலர் கோஸ்டரை ஒரு ஹைட்டான பிளேஸ்ல கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்போ ஹைட் போனதுமே அதுக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து கிரியேட் ஆயிரும்னு சொல்லுவோம். ஓகேவா? அங்கிருந்து டிராப் பண்ணும்போது அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி ஸோ அது போக போக கம்மியாகி போய் ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? ஸோ இங்க ரோலர் கோஸ்டர் செட்டப்ல நம்ம எனர்ஜிங்கிற கான்செப்டை வந்து அங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த எனர்ஜியில என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கு, நம்ம நீட்ல எந்த மாதிரி எல்லாம் டாபிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ எனர்ஜியில ஸோ நமக்கு தெரியும், எனர்ஜியில பொதுவாக நமக்கு தெரிஞ்ச எனர்ஜி என்ன? பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஹைட்ல இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அதுவே ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்ல இருக்கு, அதாவது ஒரு வெலாசிட்டியில மூவிங்ல இருக்கு, வெலாசிட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு கைனெட்டிக் எனர்ஜி இருக்கு. இது ரெண்டையும் கூட்டினா டோட்டல் எனர்ஜி அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? இது போக எக்ஸ்ட்ராவா நம்ம எனர்ஜி நீட்ல நமக்கு ஸ்ப்ரிங் எனர்ஜி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ அதை பத்தி நம்ம இந்த கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு இட் இஸ் அ கெப்பாசிட்டி டு டூ எ ஒர்க். ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா நமக்கு ஒரு எனர்ஜி வேணும். இப்போ நான் உங்க முன்னாடி கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு எனர்ஜி வேணும். இங்க ஒரு பொருள் இருக்கு, தூக்கி இந்த சைடு வைக்கணும்னா அதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். ஓகேவா? ஸோ இட் இஸ் அ கெப்பாசிட்டி டு டூ எ ஒர்க். ஒரு ஒர்க் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். தேவையானது எனர்ஜி. அதனுடைய எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்த்தா ஜூல்ஸ். ஸோ எனர்ஜியை ஜூல்ஸ்னு தான் சொல்லுவோம். ஸோ வேற சில யூனிட்ஸும் இருக்கு. அந்த யூனிட் கன்வர்ஷன்ஸ் தான் இங்க கொடுத்துருக்கு. ஒரு ஜூல 10⁻7 எர்க் அப்படின்னு சொல்லுவோம். எர்க்குங்கிறது ஒரு டைப் ஆஃப் யூனிட். ஒரு ஜூல 10⁻7 எர்க்ஸ்னு சொல்லலாம். ஒரு எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லலாம். எலக்ட்ரான்னா நம்ம எலக்ட்ரானுடைய சார்ஜ் என்ன தெரியும் நமக்கு? 1.6 × 10⁻−19 ஜூல்ஸ்னு சொல்றோம். வேற எந்த யூனிட் இருக்குன்னா 1 கிலோவாட் ஹவர்னு இருக்கு. ஸோ 1 கிலோவாட் ஹவர்னா 3.6 × 10⁻6 ஜூல்ஸ்னு சொல்லலாம். 1 கேலரிஸை 4.18 ஜூல்ஸ்னு சொல்லலாம். அப்ராக்சிமேட்லி 4.2 ஜூல்ஸ். ஸோ நார்மலாக கேலரிஸை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹீட் எனர்ஜிக்கு யூஸ் பண்ணுவோம். வெப்ப ஆற்றலுக்கு நம்ம கேலரிஸை வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஸோ இதில் என்னென்ன டைப் ஆஃப் எனர்ஜி இருக்குன்னு பார்த்தோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு தெரியும். ஒரு பொருளுக்கு ஹைட் இருந்துச்சு, ஒரு பொருள் வந்து ஒரு ஹைட்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி யூக்கு என்ன ஃபார்முலானா mgh. mங்கிறது அந்த பொருளோட மாஸ், நிறை. g அப்படிங்கிறது புவியீர்ப்பு முடுக்கம். ஓகேவா? ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. hங்கிறது ஹைட். அப்போ ஒரு பொருள் வந்து ஒரு ஹைட்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் நான் ரோலர் கோஸ்டரை ஒரு ஹைட்ல கொண்டு போறோம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா யூக்கு என்ன ஃபார்முலா? mgh. அப்போ அதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகும். அடுத்தது கைனெட்டிக் எனர்ஜி. k is equal to half mv². அப்போ ஒரு பொருள் மூவிங்ல இருக்கு அப்படின்னா அது கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். அங்கிருந்து டிராப் பண்ணும்போது அது மூவிங்ல வந்துருமா? அப்படி மூவிங்ல வரும்போது அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருச்சுல்ல, அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்க கைனெட்டிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. இது எப்படி ஆகுது அப்படின்னா நம்ம என்னது படிச்சிருக்கோம், ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்றலாம்னு படிச்சிருக்கோமா? எனர்ஜி இஸ் neither created nor destroyed. ஆனா என்னது? இட் இஸ் சேஞ்ச்டு ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு another ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இங்க நம்ம ஹைட்ல அந்த ரோலர் கோஸ்டர் ஸ்டாப் பண்ணும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்கும், அதை டிராப் பண்ணும்போது அது கைனெட்டிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நமக்கு ரோலர் கோஸ்டர் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க இது ரெண்டும் போக இன்னொரு எனர்ஜி ஒன்று இருக்கு, அதுதான் ஸ்ப்ரிங் எனர்ஜி, சுருள் ஆற்றல். ஸ்ப்ரிங் எனர்ஜி. இப்படி ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கிறேன், அதனோட எண்டுல ஒரு மாஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன், mங்கிற மாஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் x வந்து 0. இங்க இருந்து பிடிச்சி இழுக்கிறேன், அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாசிட்டிவ் x டைரக்ஷன்ல போகுமா? ஓகேவா? ஸோ அப்போ பாசிட்டிவ் f டைரக்ஷன்ல போகும். அடுத்தது இதை விட்டோமே ஸ்ப்ரிங் என்ன ஆயிடும்? ஒரிஜினல் ஷேப்புக்கு இப்படி வந்துருமா? திரும்பி இப்படி ஆகும். ஓகேவா? அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல -x ல டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும்.
ஓகேவா? சோ இது பண்றது மூலமா ஆப்போசிட்ல வரும்போது இதுல ஒரு எனர்ஜி ஸ்டோர் ஆகும். அந்த எனர்ஜியை தான் நம்ம ஸ்ப்ரிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ப்ரிங் எனர்ஜி U க்கு என்ன ஃபார்முலானா half kx². இங்க k அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், சுருள் மாறிலி. ஒவ்வொரு ஸ்ப்ரிங்குக்கு ஒரு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இருக்கும். இங்க xங்கிறது டிஸ்பிளேஸ்மென்ட், இடப்பெயர்ச்சி. ஓகேவா? சோ இத u = half kx² நம்ம எப்படி மாத்திக்கலாம் அப்படினா k ய வந்து f/x னு சொல்லிக்கலாம். இது எப்படி வந்துச்சு அப்படினா நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கிறோம். அந்த ஃபோர்ஸ்க்கு நமக்கு டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குமா? வேகமா பிடிச்சிலத்தா ஸ்ப்ரிங் நிறைய டிஸ்ப்ளேஸ் ஆகும், லைட்டா பிடிச்சிலத்தா லைட்டா டிஸ்ப்ளேஸ் ஆகும். ஓகேவா? f is directly proportional to x. இந்த proportionality ரிமூவ் பண்றதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம். அதுதான் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் k. அப்ப k வேணும்னா என்னன்னு போட்டுக்கலாம்? f/x னு போட்டுக்கலாமா? அப்ப k க்கு பதிலா f/x போட்டோம் அப்படினா சோ இங்க k க்கு பதிலா f/x போட்டா என்ன ஆகும்? half into f/x into x². சோ இந்த x கேன்சல் ஆகி half fx அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அடுத்து x வேணும்னா f/k னு போடலாமா? சோ இதே ஃபார்முலால x க்கு பதிலா f/k னு போட்டா நமக்கு u வந்து f²/2k னு கிடைக்கும். இது எக்ஸ்ட்ராவா நமக்கு நீட்ல இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகேவா? நம்ம ரோலர் கோஸ்டர் ரைட்ல நம்ம ரோலர் கோஸ்டரை ஒரு ஹைட்டான இடத்துக்கு கொண்டு போகும்போது ஹைட் இருந்தா அதுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அங்க இருந்து டிராப் பண்ணும்போது அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு கைனெட்டிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? சோ இந்த எனர்ஜி கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நமக்கு தீம் பார்க்ஸ்ல எல்லாம் வந்து ரோலர் கோஸ்டர் ரைட் வந்து செட்டப் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீட் ரிலேட்டடான நிறைய டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சூர்யா நீட் அகாடமியில ஃப்ரீயா ஆன்லைன்ல கிளாसेस போயிட்டு இருக்கு. அந்த கிளாसेस பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்ம இன்ஸ்டிடியூட் நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிங்க. Thank you.